தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது 60 தமிழ் வருடங்கள்ல 38வது வருடமான குரோதி வருடம் முடிஞ்சு 39வது வருடமான விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மேச லக்கணத்துல பிறகுது. அதாவது ஆங்கிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது விசுவாவசு அப்படின்னாலே நேர்மை, செல்வம், தயால குணம் இதை குறிக்கக்கூடிய வருடம். அப்ப நேர்மையா உழைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலாபலன்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. இந்த வருடங்களோட கிரக நிகழ்வுகள், ராசி மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மேச ராசியில உச்சமடைவார். செவ்வாய் கடகராசியில நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமடைகிறார். சுக்கிரன் மீனராசியில உச்சமடைகிறார். 2 கிரகங்கள் உச்சம், 2 கிரகங்கள் நீசம். அப்படிதான் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு. சித்திர மாசம் 31ஆம் தேதி மிதன ராசிக்கு போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்கார், பயிற்சி ஆயிட்டார் வருடம் தொடங்கறதுக்கு முன்னாடியே. அது மாதிரி சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு, விஷப்பாம்பு ராகு மீனராசியில இருக்கு. வைகாசி மாசம் 4ஆம் தேதி, அதாவது குரு பகவான் பயிற்சியாகி அடுத்த 4 நாள்ல மீனராசியிலிருந்து ராகு கும்பராசிக்கு போறார். விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து வைகாசி 4ஆம் தேதி அதே நேரத்துல சிம்மராசிக்கு போறாரு. இந்த கிரகங்களோட ராசி மாற்றம், இந்த கிரகங்களோட உச்சம் நீசம், இந்த கிரகங்களோட பார்வை இந்த விசுவாவசு வருடத்துல உங்களோட ராசிக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறுபடியும் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களை கடங்காரன் ஆகிட்டு போயிடுச்சு. ஏன்னா ராசிக்கு அஷ்டமத்துல குரு போய் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கறதால 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது புரளவே இல்லை. பணமே இல்லை. ஊர்ல எல்லாரும் பணம் வச்சிருக்கானோ, எங்க பார்த்தாலும் வீடு கட்டுறானோ, புது புது வண்டியில போறானோ, நம்மளும் நல்லா தான் உழைக்கிறோம், நல்ல வேலைக்கு தான் போறோம். ஆனா நம்ம கிட்ட மட்டும் 10 ரூபா மிச்சப்படுத்தவே முடியலையே. அன்றாட செலவுக்கே நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்க, மாச கடைசியில கடை வாங்க வேண்டியது இருக்க. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு, நல்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? என்னதான் நம்ம தொழில் பண்ணாலும் பெருசா முன்னுக்கு வர முடியலையே. வேலையிலயும் 10 ரூபா சம்பளம் கூடுதலா கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு மன அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு செலவு வருது. ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த 10 ரூபாய்க்கு செலவு வந்துருது. என்னதான் பண்றது? ஒவ்வொரு மாசமும் நம்ம வாழ்க்கை இப்படி கடன்லயே ஓடி போயிடுமா அப்படிங்கிற மனநிலையோட தான் இந்த விசுவாவசு வருஷம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளேயே நீங்க நுழைவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல டாப்ல இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்க ஒருத்தர். அது நீங்க ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்ககிட்ட முழுசா நிரம்பி இருக்கும் புத்தாண்டு பிறக்கும் போது. ஏன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது நடந்துரும். சனி பகவான் எங்க வராரு? 6ஆம் இடத்துக்கு வரார். இருக்கிறதுலயே சிறப்பான ஒரு அமைப்பு சனி பகவான் அப்படின்னா சனி 6வது வீட்டுல இருக்கும்போது தான். இப்ப ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பகவான் வராரு. அதாவது கடன், பகை, எதிரிகள், நோய் நொடிகள் இதை குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு. அப்படின்னா இது எல்லாத்தையுமே அழிக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். கடன் அப்படிங்கிறது 10 காசு கூட இருக்காது. ஏதோ ஒரு ரூட்ல உங்களுக்கு கடன் அடைய வழி பிறக்கும். 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கா, ஏதோ ஒரு லோனுக்கு போட்டு ஆபீஸ்ல, அதை நம்ம பெரிய கடன், லோன் போட்டாலும் கடன் தான். ஆனா அது சம்பளத்துல போயிடும், பெரிய பிரச்சனை இல்லை, யாருக்கு கையெட்டி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படி அடையும். பெரிய கடன் இருக்கிறவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பாகம் பிரிஞ்சு சொத்து கிடைக்கும், வித்துட்டு போடா நிம்மதியா இருப்போம் அப்படின்னு கடன் அடைச்சு விடுவீங்க. இப்போ மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பக்கம் போனா அவன் கேட்பான், காலையில உனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கமே, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், இதை நினைச்சுக்கிட்டு தூங்காம கிடந்த காலம். மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கி விட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல. இந்த மாதிரியான கடன் அப்படிங்கறத சுத்தமா சனி பகவான் அடைப்பார். அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அது மாதிரி எதிராளிகளே இருக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலும் சரி, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்க நம்ம தலைக்கு வந்தது நம்ம கால் தூசோட போயிடும். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாரு. எதிரியை இருந்தாங்கன்னா நம்ம போய் அவங்கள மெனக்கெட்டு இது இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு ஒரு சமாதானம் பேசுறது போற எதுவும் தேவையில்லை. எல்லாம் தானா நடக்கும். சனி பார்த்துக்குவாரு. ஒரு சொத்து இருக்கு, ஒருத்தன் கேஸ் போட்டுட்டு இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்க, தானாவே கேஸ்ல அவன் தோத்து ஓடி போயிட்டே இருப்பான். இல்ல அவனாவே எதோ தெரியாம நடந்து போச்சு, சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு எதிராளிகள் உங்கள்கிட்ட சரணடைவாங்க. அப்படி ஒரு அமைப்பை இந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் கொடுப்பாரு. அது மாதிரி நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணிருப்பீங்க, ரொம்ப சலிச்சு போயிடும்.
ஊர்ல இல்ல டாக்டர் பூரா வசதியா இருக்கான், எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களால தான் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, தாயாருக்கு உடம்பு சரியில்லை, தந்தைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி மாத்தி மாத்தி வைத்திய செலவு பண்ணியே வாழ்க்கை ஓடிவிடும் போல இருக்கு. பாதி நாள் ஆஸ்பத்திரியில தான் குடியிருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட வைத்திய செலவுகள் அப்படிங்கிற ஒண்ணு இதுக்கு மேல இருக்கவே இருக்காது. மாரி அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மூக்கலாம். நிறைய நகை அடகு வச்சுட்டேன், பேங்க்ல வச்சு 10,000 வெளியில வேற கொண்டு போய் வட்டி கடையில வேற வச்சுவிட்டேன், வட்டி வேற தள்ளிட்டு போகுது, யாரையா பணத்தை வாங்கி அதை மூட்டு பேங்க்ல வைக்கலான்னா கூட அதுக்கு கூட நமக்கு ஒரு காசு வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புனவங்களாம் நகையை மீட்டு இப்போ வீட்டில் அணிஞ்சு அழகு பார்க்கலாம். ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போகும்போது நகை போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா போகலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு. குரு பயிற்சி சித்திரை மாசம் 31 இந்த வருடம் தொடங்கி 31 நாள்ல உங்களுக்கு ஒரு அட்டகாசம் அப்படிங்கிறது அரங்கேற போகுது. குரு பகவான் இருக்கிறதுலயே சிறந்த இடம் 9வது இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சனி இருக்கிறதுலே சிறந்த இடமான 6ல இருக்காரு, குரு இருக்கிறதுலே சிறந்த இடம் 9 இடம். சில பேர் சொல்லுவாங்க லாப குரு, தனஸ்தானத்துல குரு, இதெல்லாம் நல்ல அமைப்பு தான். ஆனா ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு பழமொழியே, அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படின்னா ஒருத்தன் பெரிய பிரச்சனை தாங்க முடியாம ஊரை விட்டே ஓடி போயிட்டான், அந்த ஊர்லயே வசிக்க முடியாதுங்கிற நிலைமையில இருந்தவன் அங்க ஓடுனவனுக்கு 9ல குரு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதே ஊர்ல ராஜா மாதிரி வந்து உட்காந்து ஒரு வாழ்க்கையை நடத்துவான். அப்படி ஒரு அமைப்பு தான் 9ஆம் இட குரு அப்படிங்கிறவரு கொடுப்பாரு. அப்ப நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடணும். அதனால நீங்களும் ஊரை விட்டு ஓடுறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குரு உங்களுக்கு அற்புதமான யோக பலன். எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். முயற்சி மட்டும் எடுக்கணும், ஓட தொடங்கணும், அவ்வளவுதான். ஒரு சொந்த தொழிலா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தங்கத்தட்டுல வச்சு குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் 9ஆம் இட குரு அப்படிங்கிறது காட்டுது. நிறைய பேர் சொந்த வீடு கட்டுவீங்க. குருபலம் சேஜாதத்துல இருக்கிறவங்க பெரிய பங்களா கூட கட்டலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி வாகன யோகத்தை கொடுக்கும். வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம். ஒரு நடந்து போனவங்களுக்கு சைக்கிள், சைக்கிள்ல போனவங்களுக்கு பைக், பைக்ல போனவங்களுக்கு காரு, இந்த மாதிரியான வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமா துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே விழுவுது. ராசிக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட தோஷத்தையும் கழிக்கும். ஏன்னா ராகுவையும் வர குரு பாக்குறாரு. இப்ப ராசிக்குள்ளேயே குரு பார்வை, ராசிக்கு 3வது வீட்டுல குரு பார்வை, ராசிக்கு 5வது வீட்டுல குரு பார்வை. இந்த யோகம் எல்லாம் ரொம்ப சிறப்பாவே நடக்குது. இந்த சொந்த ராசிக்குள்ளே விழுற குரு பார்வை அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுதுன்னா சகோதரர்கள் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. பாக பிரிவினைகள் செஞ்சுக்கணும்னா இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய சண்டை சச்சரவு இல்லாம உங்களுக்கு உரிய பாகம் அப்படிங்கிறது முறையா கிடைக்கும். இது மாதிரி இளைய சகோதரர்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இல்ல சில பேர் இளைய சகோதரன் பொறுப்பு இல்லாம இருக்கான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டேங்கிறான், கடனை வாங்கிட்டு சுத்துறான், இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவர்களோட வாழ்க்கையிலயும் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதோட உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை, 5ல வந்து வைகாசி மாசம் 4ஆம் தேதி ராகு வரார். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ராகு வராருன்னா பூர்வீக சொத்து பிரச்சனையை கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு பிரச்சனையை கொடுப்பாருன்னு பலர் சொல்லுவாங்க. ஆனா ராகு வரும்போதே குரு பார்க்க புனிதப்பட்டு போய் வந்து குரு சண்டால யோகம் அப்படிங்கிறதுக்கு நிகரான நற்பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. அப்ப பூர்வீக சொத்து விற்பனையின் மூலமா காசு பார்க்கலாம், பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது பூர்வீக சொத்துல தோத்து போயிருந்தீங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னா கூட இப்ப நீங்க மேல்முறையீடு பண்ணி உங்க தரப்பு நியாயத்தை நிரூபிச்சு வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த 5ஆம் இடத்துல குரு பார்வையோட இருக்கிற ராகு அப்படிங்கிறவரு கொடுப்பாரு. அதே மாதிரி கேது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கார், நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்ப கேது லாப வீட்டுல இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய லாபத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான தர்ம காரியங்களுக்காக நீங்க செலவு பண்ணணும். அதை செலவும் பண்ணுவீங்க. ஏன்னா கேது அப்படிங்கிறவர் ஒரு விஷமற்ற பாம்பு, ஒரு பட்டற்றவர். ஒரு லாபம் வருதா 10 ரூபா, சரி விடு 4 பேத்துக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற மனநிலையும் உங்களுக்கு உருவாக்கும். அப்படி ஒரு அதி அற்புதமான ஒரு வருடம் உங்க வாழ்க்கையில. இது மாதிரி ஒரு ஆண்டை திரும்பியே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையோட உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்குன்னே வந்த வருடம் தான் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 ரூபா கிடைக்கும் போது உங்களால முடிஞ்ச 4 பேருக்கு ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருங்க. தான தர்மம் தான் உங்களுக்கு
உங்களோட வளர்ச்சியை அப்படியே 2 மடங்கா 4 மடங்கா 6 மடங்கான்னு மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி உங்களை உச்சத்துல உட்கார வச்சு ஒரு பிரபலமா மாத்தக்கூடிய வருடமா இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு வருடம் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.